வணக்கம். கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நமக்கு நல்லாவே கீழே இறங்கி இருந்தது. இன்னும் வரும் வாரங்களில் நமக்கு கோல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ யாரையுமே பயப்படுத்துகிற வீடியோ கிடையாது. மார்க்கெட் இவ்வளவுலாம் கீழே இறங்கிருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இப்போ அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு வீடியோ தான். இப்போ நிஃப்டியும் அதே மாதிரி தான். நம்ம கடந்த காலத்தை வச்சு தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வேறு வழியே கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது வரைக்கும் ஒர்க் ஆகிருக்குதா அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகிருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸே வேலைக்கு ஆகாது, ஏன்னா அது நடந்து முடிஞ்சதை தான் கேண்டிலாக நமக்கு சொல்லும், நடக்க போகிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட வியூ. ஸோ யாரோட வியூவும் இங்கே தப்பு சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. நமக்கு ஏதாவது லேர்ன் பண்ணி இதில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரே விஷயம். இந்த மாதிரிலாம் நடந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. இல்லை என்னால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மார்க்கெட் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வேறு அவங்கவுங்க கேரக்டருக்கு தகுந்த பிஸ்னஸ் நிறைய இருக்குது. உலகத்தில் இது ஒன்று தான் பிஸ்னஸ் கிடையாது, லட்சக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம கேரக்டருக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிறது நல்லது. கோல்டு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ப்ரீவியஸ் மந்தோட லோ இன்னுமே பிரேக் ஆகலை. ஸோ அதனால் பிரேக் ஆனால் தான் வீக் ஆகும். அது வரைக்கும் புல்லிஸ் தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரேக் ஆகலை, அந்த லோக்கு பக்கத்தால் தான் வந்திருக்கு. 4400 ப்ரீவியஸ் மந்தோட லோ. ஸோ இன்னும் போன மந்தோட லோவையே மார்க்கெட் பிரேக் ஆகலை. இவ்வளவு பெரிய ரெட் கலர் கேண்டில் போட்டோம். நாம் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கோல்டு இறங்கிடல. ஸோ இவ்வளவு ஏறினதுக்கு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இதை கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. நான் போயிட்டு கரெக்டாக இங்கே தான் வாங்கியிருக்கேன், இங்கே நான் எங்கேயுமே வாங்கலை. ஸோ இவ்வளோ தூரம் விட்டுட்டு இங்கே தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த கையில் அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறையாவே இறங்கியிருக்கும். பட் இங்கே வாங்கினவங்க இதுக்கு கீழே வாங்கினவங்களுக்குலாம் அவங்களுக்கு மார்க்கெட் இங்கேயே வந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ மார்க்கெட்டை நம்ம எந்த வியூவில் பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் கீழே இறங்கியில் வாங்கணுமா, மேலே போகையில் விற்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மேலே போகும்போது நான் வாங்கிட்டு கீழே வரும்போது நான் விற்பேன் அப்படின்னா அது இன்வெஸ்டருக்கு உண்டான அழகே கிடையாது, அது ட்ரேடிங்காக மாறிடும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ட்ரேடிங் பண்ணினீங்க அப்படின்னா ஓகே, ஒரு பிரேக் அவுட் ஆகுது, நான் வாங்குகிறேன், அதுக்கு எஸ்எல் வச்சுக்கிறேன் அப்படின்னா அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. பட் இன்வெஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஹை ப்ரைஸ்லேருந்து சீப் ப்ரைஸுக்கு வரும்போது தான் நம்ம வாங்கணும். ஏன்னா ப்ரைஸ் அன்னைக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1.25 லட்சம் விற்றுது. அப்போ போயிட்டு எல்லாரும் ஓடி வாங்கினாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது 69,000க்கு வருது. இது 69,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே விற்றுட்டு அது 30,000 போயிருமா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. 1.25 லட்சம் போகும்போது நம்ம 3 லட்சம் போயிடும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி 60,000 வரும்போது நம்ம அது 30,000 போயிருமா, 20,000 போயிருமா, அது 0 ஆயிருமா அப்படின்னு கேட்குறோம். அது 0 ஆகாது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. நம்ம 1.25 லட்சத்தில் வாங்காமல் இப்போ 69,000 வாங்கினா அதனுடைய ப்ரைஸ் நமக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அப்போ $1000 ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ $1000 2 பிட்காயின் வாங்க முடியும். ஸோ அந்த ரேட்டில் வாங்கணுமா இப்போ வாங்கணுமா அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணணும். மார்க்கெட் ஏற்ற இறக்கம் எப்பவுமே இருக்குங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் நடந்தாலும் அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ட்டா நான் அதை ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ மேனேஜ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் அது இன்வெஸ்டருக்காக இருந்தாலுமே செட் ஆகும். ஓகேங்களா, அதை நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ கோல்டு இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ இது பிடிசி வச்சுருக்கேன். ஸோ கோல்டு நான் எடுத்துக்கிறேன். கோல்டு இப்போ ஹையிலிருந்து எத்தனை % இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா இதுதான் ஹையிலிருந்து நமக்கு 20% இறங்கியிருக்கு. கோல்டு போனது $5,600 ஹை, இப்போ இருக்கிறது 4,500. நமக்கு 20% ஹையிலிருந்து இறங்கியிருக்கு. 2000க்கு மேலே நமக்கு அதிகபட்சமாக கோல்டு போன ட்ராடவுன் எத்தனை %னா நமக்கு 44% தான் அதிகபட்சமாக ட்ராடவுன் போயிருக்கு. 2000க்கு முன்னாடி ட்ராடவுன் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 1980 ட்ராடவுன் போயிருக்கு. அது அதிகபட்சம் போன பர்சன்டேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 73% வரைக்கும் ட்ராடவுன் போயிருக்கு. ஸோ $1000 கோல்டு போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு $270 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் முன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ அப்போ இருந்த கோல்டு அவ்வளோ இறங்குச்சு, இப்போ அப்படி இறங்குமானா அவ்வளோ இறங்கும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மக்கள் கையில் அப்போல்லாம் கோல்டு மேலே இவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்துச்சான்னு தெரியல, இவ்வளவு தங்க கடையெல்லாம் இருந்துச்சான்னு தெரியாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு ஏர்ன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. கீழே வரும்போது நிறைய வாங்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 45% மேக்ஸிமம் நம்ம வரும் அப்படின்னே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், 73% வேண்டாம். ஒரு 45% கீழே வந்துச்சு அப்படின்னா
கோல்டு எவ்வளோ இறங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 45%. ஸோ அரௌண்டு நமக்கு $3100. ஸோ நம்ம ரவுண்டாக $3000 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸாக நடக்கிறது. இப்படி நடந்தால் என்ன ஆகுங்கிறது நான் $3000 வரைக்கும் வரும் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட சொல்லலை. நீங்கள் அதை நோட் பண்ணணும். என்னங்க நீங்கள் $3000 வரைக்கும் வரணுங்க அப்படின்னு இது நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற வீடியோ பையோ செல்லோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற வீடியோ இது கிடையாது. நீங்கள் என்னென்னலாம் நடந்தால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுற வீடியோ இது. அதை தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகாமல் தெரிஞ்சுக்குங்க. இப்போ $3000 வரைக்கும் சப்போஸ் கோல்டு கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். மேனேஜ் பண்ண முடிஞ்சால் மட்டும் இது இன்வெஸ்டராக வாங்க. இல்லை அப்படின்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். இது ஏற்ற இறக்கங்கள் ரொம்பவே நிறைந்தது. ஷேர் மார்க்கெட்டும் சரி கோல்டுமே சரி. ஸோ இங்கே ஏறின ஏற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். இதுதான் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5500 போகையில் வாங்கிட்டு இந்த மாதிரி 4500 வரையில் விற்றோம் அப்படின்னா அது இன்வெஸ்டர் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். கீழே வரையில் நம்ம வாங்கணும், மேலே போகையில் விற்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி இது டெக்னிக்கலாக சொல்கிற விஷயமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததை நாம் ஒரு ரிமைண்ட் பண்ணுற வீடியோ தான். ஓகேங்களா? அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நிஃப்டி இது வரைக்கும் 3 சேனலில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ 3 சேனல் தான். ஸோ இங்கே ஒரு சேனல், இந்த சேனல் ஒன்று, இங்கே ஒரு சேனல் நடந்திருக்கு. அடுத்தது இது ஒரு டாப் சேனல். ஸோ இதுதான் ஒரு 90 டிகிரியில் இந்த சேனல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கா, மறுபடியும் கீழே வரும்போது எங்கே வந்திருக்கு? இந்த ப்ரீவியஸ் சேனலோட டாப்புக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ப்ரீவியஸ் சேனலோட டாப் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் சேனலோட டாப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரைஸ் அரௌண்டு நமக்கு 18,000 இருக்குது. ஸோ 18,000 வந்தாலும் உங்களால் நிஃப்டியை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. மேலே மட்டும்தான் நிஃப்டி போகும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நிஃப்டி இல்லை எந்த மார்க்கெட்டே இருந்தாலும் சரி. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.25 லட்சம் போயிடுச்சு, இன்றைக்கி 50,000 இருந்துருச்சு. அதே மாதிரி நிஃப்டி இன்றைக்கி 26,000 இருக்கிறது, நாளைக்கு 13,000 கூட போகலாம், ஏன் 10,000 கூட போகலாம். அது நீங்கள் போச்சுன்னா ஏன் போகுது எதுக்கு போகுது அப்படின்லாம் யாரையுமே கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் அதே மாதிரி 10,000 வாங்கி வச்சு 26,000 நீங்கள் செல் பண்ணிங்கனாலும் யாருமே உங்களை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன் 10,000 வாங்கி 26,000 செல் பண்ணுறீங்கன்னு. ஸோ எல்லாமுக்கும் நாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வரோம். கீழே வரும்போது நம்ம பயந்துட்டு ஐயையோ இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அந்த மாதிரி கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தாலும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுறது நல்லது. கோல்டு அடுத்தது எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன மெயினாக சொல்லியிருக்கோன்னா ஜோன் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஜோன் தான் ட்ரை பண்ணுவோம். இங்கே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே தான் ஒரு 3 வீக்ஸ் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு. ஒரு வீக்லி கேண்டில் அதுவும் பெருசாக க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த லெவலை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய லெவல் $4,725. எதிலிருந்து எது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸு? 4,675 டு 4,725 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வரும் வாரத்தில் மேலே போச்சுன்னா அந்த இடத்துல போனால் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இது நான் நோட் பண்ணுறான்னு வேண்டாம், நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு லெவல் நீங்களாக ஜென்ரேட் பண்ணி பழகிக்குங்க. இல்லைனா இதே மாதிரி ஜோன் நீங்கள் ட்ரை பண்ணி பழகிக்குங்க. கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரும்? ஓகே, மேலே வந்துச்சுன்னா அந்த மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா அடுத்தது எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. இந்த ஜோன் தான் நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஏன் இந்த இடத்துல நான் ஜோன் ட்ரை பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது, இங்கே க்ளோஸ் இருக்குது, இங்கே ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் கூட ஒரு ஹை இருக்குது. ஸோ நிறைய டைம் டச்சஸ் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். நம்ம நிறைய டைம் டச்சஸ் ஆகிருந்தால் தான் அதை ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சும்மா ஒரு டைம் 2 டைம் இப்படின்னு வந்துட்டு போச்சு, அதெல்லாம் மேஜரான சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. கீழே வந்துச்சு அப்படின்னா 4,370 4,240 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். 4,370 240 இதுதான் சப்போர்ட் ஜோன், ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அடுத்த வாரம் இது பிரேக் ஆகாது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். 240 4,240க்கு கீழே க்ளோஸ் வைக்காது வீக்லி கேண்டில் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. இந்த ஃபவுண்டேஷனில் எதுக்கு போடுறது? ப்ரீவியஸாக சும்மா இதெல்லாம் கன்சல்டேஷன் ஆகிறது இல்லைங்க. மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வரும்போது தாங்கணும்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு.
எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குதோ அந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். சும்மா எடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலாக கீழே வந்துச்சுல, அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த ரேஞ்ச் வரும்போது ஃப்ரீ ஃபாலாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சப்போஸ் அதையும் மீறி ஃப்ரீ ஃபாலாக கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வரும். ரொம்ப ரொம்ப ஹை செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த இடத்துல ரொம்பவே ஃப்ரீ ஃபாலாக கீழே போகும். இல்லைனா இந்த இடம் வந்தால் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் ஆகும். இது வந்து நான் அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற முடிவு. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக அனலைசஸ் பண்ணிவிடுங்க. இது யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் ஏன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு மறக்கக்கூடாது. ஸோ நான் எனக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது நோட்டில் எழுதி வைக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது பண்ணணும். அதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வேறு யாராவதுக்கு சின்னதாக பிகினர்ஸுக்கு யாராவதுக்கு சின்னதாக ஒரு 0.5% யூஸ் ஆகாதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக கூட போகலாம். ஸோ அதனால் இது எந்த ஒரு கேரண்டீடு அனலைசஸும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது டெய்லியில் வந்தால் நமக்கு ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்தால் அடுத்த வாரம் இந்த இடத்துல நான் வந்து இதை அடுத்த வாரம் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. அடுத்த வாரம் கூட முடிஞ்சால் வீடியோ போடுறேன். இந்த ஜோன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்த வாரம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது கன்சல்டேஷன் ஆகுதா, ஹவர் இல்லை 4 ஹவரில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதாங்கிறத பார்க்கணும். இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். இந்த ஜோன் வந்தால் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஏதாவது சின்னதாக பை ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறத வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸோட பை ப்ளே பண்ண முடியுமா, இந்த இடத்துல போனால் ஏதாவது ரெசிஸ்டன்ஸில் செல் ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும். இதுக்கு இடையில நான் ப்ளே பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப சின்ன எஸ்எல் வந்தால் மட்டும்தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன். இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்த டச் பண்ணால் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சுக்கோங்க. அது தப்பாகுது சரியாகுது அப்படிங்கிறது கவலையே கிடையாதுங்க. நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனலைசிஸ் வெறும் 10% தான், சைக்காலஜி தான் 90%. சைக்காலஜியை டே பை டே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.